ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னை கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடங்கியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் VS பாபு அவர்களிடம் தோல்வி அடைந்திருந்தார். இந்த நிலையில அவர் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட 14 இடங்களில் EVM மிஷின் சரியாக வேலை பார்த்ததா என்று சந்தேகம் இருக்கிறது. எனவே அதை மீண்டும் ஒரு முறை சோதனை செய்து கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருந்தார். சட்டப்படி ஆன அந்த வழிமுறைக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும். எனவே அதற்குரிய பணமெல்லாம் செலுத்தி ஒரு 14 மிஷின்களை எடுத்து இன்றைக்கு சோதனை செய்து பார்க்கிறார்கள். தற்போது அதற்கான பணி தொடங்கி இருக்கிறது. இந்த பணியினுடைய சுருக்கமான வேலை என்னவென்றால், அந்த EVM மிஷின் சரியாக வேலை பார்க்கிறதா என்பதை அதிகாரிகள் திமுக மற்றும் தாவேகா போன்ற அந்த தொகுதியில போட்டியிட்ட சட்டமன்ற வேட்பாளர்கள் அல்லது அந்த வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் முன்னிலையிலே சோதனை செய்து காட்டுவார்கள். திமுகவிற்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், இந்த 14 தொகுதிகளில் எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வாக்குகள் கிடைத்திருக்கும் என்று கருதுகிறார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்காத காரணத்தால் இந்த மெஷினில் ஏதாவது கோளாறு இருந்திருக்குமா, பழுது ஏற்பட்டிருக்குமா, அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டதா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே இன்று அந்த மெஷின் சரியாக வேலை பார்க்கிறதா என்று மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி, அதாவது வாக்குப்பதிவு என்றால் ஏதோ வாக்காளர்கள் எல்லாம் வரமாட்டார்கள், திமுக, அதிமுக, தாவேகா போன்ற அந்த தொகுதியில் போட்டியிட்டவர்கள் மட்டுமே வந்து அவர்கள் வாக்குப்பதிவை நடத்துவார்கள். அதாவது அவருக்கு விரும்பக்கூடிய சின்னத்திலே ஓட்டு போட்டு சரியாக, இப்போ உதயசூரனில் ஓட்டு போட்டால் உதயசூரனுக்கு தான் போகிறதா அல்லது விசிலுக்கு போகிறதா, விசிலுக்கு ஓட்டு போட்டால் அது அங்கு பதிவாகிறதா வேறு கட்சிக்கு போகிறதா, போடக்கூடிய அத்தனை ஓட்டுகளும் அந்த கட்சி சின்னத்திலேயே பதிவாகிறதா, இது போன்ற சோதனைகளை எல்லாம் செய்து பார்ப்பார்கள். அந்த மெஷினை வடிவமைத்த பெல் நிறுவனத்தை சேர்ந்த என்ஜினியர்களும் அங்கே இருப்பார்கள். தேர்தலை நடத்திய தேர்தல் அதிகாரிகளும் அங்கே இருப்பார்கள். எனவே திமுகவினர் உட்பட மற்ற வேட்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த அதிகாரிகள் விளக்கம் கொடுப்பார்கள். மொத்தம் 14 மெஷின்களிலே சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் நாளொன்றுக்கு 2 மெஷின் என்ற அடிப்படையில் அடுத்த 7 நாட்களுக்கு இந்த ப்ராசஸ் நடைபெற இருக்கிறது. 7 நாட்களுக்கு இறுதியில மெஷினில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அந்த பெல் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இந்த எந்திரங்களில் எந்த கோளாறும் இல்லை என்று ஒரு சான்றிதழை கொடுத்து விடுவார்கள். அல்லது திமுக எதிர்பார்த்தது போல ஏதாவது எந்திரத்தில் கோளாறு இருந்தால் அப்போதுதான் மிகப்பெரிய டெஸ்ட் யூட்டர்னே இருக்கும். திமுக நீதிமன்றத்தை நாடுவார்கள். இந்த எந்திரத்தில் குளறுபடி இருந்திருக்கிறது, இதே போல பல எந்திரங்களில் குளறுபடி ஏற்பட்டிருக்கலாம், எனவே எங்களுக்கு மறுதேர்தல் வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் சொல்வது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, எந்திரங்கள் சரியாகத்தான் வடிவமைத்திருக்கிறோம், அதனால் எந்திரத்தில் எந்த பழுதும் கோளாறும் இல்லை என்று சொல்கிறார்கள். அது 2 விதமான கருத்துக்கள் இருந்தாலும் தற்போது சரிபார்க்கக்கூடிய பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. எனவே இந்த பணிகள் முழுக்க முழுக்க CCTV கண்காணிப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.